ஒழுங்கு மரியாதையா தாலி எங்க இருக்குன்னு சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெட்டி போட்டுருவேன் ராஸ்கல். தாலி எங்கடா சொல்லு. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. ஓம் சக்தி. என்னைய அடிக்கிற? பாம்பு பாம்பு. ஐயோ பாம்பு. பாம்பு. சார் 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 காப்பாத்துங்க சார். சார் சார் பாம்பு சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் அசையாம பாம்பு அதுவா போயிடும். போ போ. போ. அசையாதரா போ. ஓம் சக்தி பராசக்தி. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். விடுண்டா. போ. பணத்துக்காக எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்க. அந்த காசை என் கையில வேற கொடுக்குற. அதை தொட்டாலே எனக்கும் என் பொண்ணுக்கும் பாவம் வந்து சேரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கடவுள் உன்னை சும்மா விடுன்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டா இப்ப நீ அனுபவிக்கிற. பெரியம்மா, நீங்களாவது பாரதி கிட்ட பேசுங்க. பாரதியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நாம தான் போராடி பார்த்துட்டோமே. பாரதி பிடிவாதத்தை விடாம இப்படி உக்காந்துருக்காளே. பாரதி ஊரு 1000 பேசுமா. உன்னை நம்பி உன் பசங்க இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஓம் சக்தி. பாரதி மறுபடியும் சொல்றமா, இதுக்கு மேல இந்த வேண்டுதலை பண்றது உயிருக்கே ஆபத்தாயிடுமா. சொன்ன கேளுமா. பராசக்தி. திருடு போன உங்களோட தாலி திரும்பவும் உங்க கழுத்துக்கு வரும். உங்களுக்கு அது கிடைக்கும். தாயே, இது என்ன சோதனை? உன் சன்னதியில இப்படியா நடக்கணும்? இந்த குழந்தையை காப்பாத்துமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நிறுத்துங்க.
என்ன பாரதி இது? பாரதி. என்ன பண்றீங்க? எந்திரிங்க. மெதுவாமா. என்ன ஆதி பாரதியை காப்பாத்த கண்டிப்பா வந்துடுவார்னு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இல்ல? ச்சே, ஆதி எப்படி வந்தாரு? இன்னொரு செத்து தொலைஞ்சிருப்பாளே. என்ன பாரதி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அவமானப்படுத்தி கழுத்துல தாலி இல்லாத ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னன்னு இவங்களுக்கு புரியாம கண்டதையும் பேசிட்டாங்க. தாலிக்காக இந்த பாரதி என்ன வேணாலும் பண்ணுவான்னு இவங்களுக்கு புரியணும் சார். பாரதி, 1000 பேர் 1000 பேசுவாங்க. அதுக்காக இந்த மாதிரியா பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாரதி. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இவங்க தப்பா பேசுறாங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் இனிமே இப்படி பண்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இவங்க என்ன அசிங்கப்படுத்தினதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் அம்மன் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என் தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். வேண்டுதல்ல என் உயிர் போற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். பாரதி, நீங்க படிச்ச பொண்ணு தானே, இப்படிலாம் நடந்துக்கிறது அறியாம அது சரி கிடையாது பாரதி. இது பாருங்க, நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை வருத்திக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த பரிகாரத்தை நான் தொடர்ந்து பண்ணதான் போறேன். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சாமி, நீங்க ஆரம்பிங்க சாமி. நிறுத்துங்க. வாங்க சாமி. நான் சொல்றத கேளு. இங்க பாருமா, நீ அம்மன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இப்படி ஒரு வேண்டுதலை பண்ண நீ முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். திருடு போன உன் தாலி உன் கழுத்துக்கு வரணும்னு இந்த அம்மன் முடிவு பண்ணிட்டா.